சாமியப்பா சரணமப்பா சாமியப்பா சரணமப்பா சுவாமி. ஓம் சுவாமியே சரணமையப்பா. சாமி சரணம். முதல் பயணம் இன்னைக்கு தான் தொடங்கியிருக்கு நமக்கு. ஸோ முந்தானேத்து ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. லாக் வந்து நான் நம்ம கன்னிப்பூஜை நடத்த போட்டிருந்திருப்பேன். ஸோ இதோட லாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் முறையாக நானும் அப்பாவும் சேர்ந்து இப்போ போயிட்டுருக்கோம். ஐயப்பன் போயிட்டுருக்கோம். மச்சான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் கோயிலுக்கு வந்து இப்போ முடி கட்டுறது எல்லாமே வந்து மதுரையில். ஸோ மதுரை மேலவாசி வீதியில் இருக்கிற ஐயப்பன் கோயிலில் தான் முடி கட்டுறோம். ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். போயிட்டு இப்போ அங்கேருந்து நம்ம அப்படியே கிளம்பணும். அது அங்கே என்னன்றது டைம் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ லாக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எடுக்கலை, நான் வீட்டுக்குள்ளே இருந்துச்சு இது நான் எடுக்கலை. ஸோ கையில் லக்கேஜ் அதிகமாக இருக்கனால எதுவுமே பண்ண முடியல நம்மளால். சாமி மூத்த சாமி, அம்மா சாமி, சாய் சாமி. ஓகே கைஸ், ஸோ நான் அப்படியே போக அப்படியே கன்டினியூ பண்ணுறேன். கையில் இப்போ தான் நம்மளோட ஐயப்பன் கையில் இருக்காங்க. அவங்கள தான் நம்ம வந்து காருக்கு முன்னாடி கட்ட போகிறோம். ஸோ ஐயப்பா ஏதாவது கையில் வச்சுருக்கேன். மணி சாமின்னு சொல்லுவாங்கள்ல, மணி வந்து நமக்கு வந்து இந்த இதில் கன்னிப்பூஜை அன்னைக்கு என்னோடய ஃப்ரெண்டு, ஓய்வு புரியாத சகோதரன். ஸோ அவர் வந்து அப்பா வந்து எங்களுக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காரு. இதுக்கு ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது. அது ஒரு காலத்துக்கு அப்புறம் வந்து நான் சொல்கிறேன். நான் போயிட்டு மலைக்கு போயிட்டதுக்கப்புறம் உள்ள வேறு லாக்கில் சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் ஈவிடி பேக் லக்கேஜ் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து 2 வேஷ்டி மட்டும் தான் எடுத்திருக்கோம். இது அப்படி எதுவுமே கிடையாது. ஆக்சுவலாக 19ஆம் தேதி இங்கே, ஆக்சுவலாக 18ஆம் தேதி இப்போ ஈவினிங் போயிட்டு நம்ம ஈவினிங் கட்டிட்டு 19ஆம் தேதி காலையில் வந்து நமக்கு வந்து இங்கே இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். மேபி என்ன பிளான் பண்ணுறோன்றது தெரியல. ஆக்சுவலாக வந்து நானும் சரி அப்பாவும் சரி முதல் முறையாக போட்டுக்கனால கன்னிசாமி. ஸோ அதனால் வந்து நிறைய ப்ரொசீஜர் சொல்கிறாங்க. அது போக போக தான் நமக்கு தெரியும் என்ன இதுன்றது. எனக்குமே போய் இது வரையும் அனுபவம் கிடையாது. எனக்கும் சரி சாய்க்கும் சரி இது வரையும் போய் எங்களுக்கு அனுபவம் கிடையாது. இதுதான் எங்களுக்கு ஃபஸ்ட் டைம், அப்பாவுக்குமே ஃபஸ்ட் டைம் இது. ஸோ அப்படி போகிறோம். போயிட்டு வர வழியில் போகிற வழியில் உங்களுக்கு என்னென்ன வீடியோ எடுக்கணுமோ அது எல்லாமே எடுத்து ஒரு அழகான வீடியோவாக நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். நான் மேலே வீடியோ எடுக்க அலோவ் பண்ணுறாங்களான்னு தெரியல. என்னால் எடுக்க முடிஞ்சுன்னா அதே உங்களுக்கு எடுத்து நான் காமிச்சிடுறேன் கைஸ். ஸோ நான் அப்படி போவோம் கண்டினியூ இருபடி கட்டுற இடத்துல போய் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு இவர் தான் குருசாமி. இவரோட குருசாமி இன்னொருத்தர் வந்துட்டு இருக்காரு. இன்னொரு கன்னிசாமி இங்கே ஃபேமிலிஸ் ஆச்சி மச்சான் இங்கே இருந்து பேர் வராங்க. நம்ம ஸ்கூலில் பசங்க வந்துட்டுருக்காங்க. ஸோ இப்போ தான் கோயிலுக்கு நாங்கள் வந்திருக்கோம். வந்ததுக்கப்புறம் நாங்கள் இந்த மாதிரி இருபடி கட்ட போனோம். ஏன்னா இப்போ க்ரௌட் இல்லை. ஒரு 6 மணிக்கு மேலே எப்படி இருக்கும்? 6 மணிக்குள்ள உள்ளே வரவே முடியாது. ஏன்னா நான் போன வருஷம் வந்தேன். நான் மாமா எங்கள் தினேஷ் மாமா ஒருத்தவங்க வந்து கட்டினாங்க. அப்சரம் இந்த வருஷம் மாலை போடல, ஏன்னா டிக்கெட் கிடைக்கல. ஸோ நிறைய பேர்கிட்ட நான் கேட்டேன். நிறைய பேர் மாலை போட்டு டிக்கெட் கிடைக்கலன்ற மாதிரி சொன்னாங்க. ஆக்சுவலாக நம்ம சாமி சரணம். ஸோ நமக்கு முன்னாடியே மாலை போட்ட உடனே வந்து நான் டிக்கெட் வந்து பண்ணதுனால டிக்கெட் கிடச்சிருச்சு எனக்கு. ஸோ மேபி பார்ப்போம் மேலே போய் அங்கேயே எப்படி இருக்குது நம்மளுக்கு என்னன்றது தெரில. சாமி சரணம். எல்லாருக்காகவும் ப்ரே பண்ணிக்கிறேன். 2025 போய் அது போகட்டும், நல்ல வருஷமாக தொடங்கட்டும். 2026 வந்து நல்ல வருஷமாக தொடங்கட்டும்ன்றதுக்காக எல்லாருக்கும் நல்லா இருப்போம், நல்லாவே இருக்கும். அவ்வளோதான். சரி ஓகே கேஸ், இருமணி கட்டும் போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் யோகி நம்ம இந்த கால் பண்ணுறேன். இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். நல்லா சோத்தை விட்டுங்க. நல்லா சோத்தை சொம்பியா கொண்டுமா, 2 சொம்பியா கொண்டு. சரணமையப்பா, 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 சரணமையப்பா.
சரணமையப்பா சரணமையப்பா போக உங்களுக்கு ஆகல ஒன்றா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே கேஸ் வந்து பார்ப்போம். நல்லபடியா போயிட்டு வாங்க. அக்கா ஆச்சி அக்கா போல அண்ணன் ஜாயின் பண்ணாங்க லாக் தான். எங்க அம்மா சாமி எங்க அம்மா சாமி பாய் சொல்லிடுங்க. சாமி எல்லாம் காரில் செட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நான் காரில் போகும்போது எப்படி கன்வியூ பண்ணுறேன். பசங்க அங்கெங்கே ஒன்று இருக்காங்கன்னு அக்கா வரல, எங்கே இருக்காங்க தெரில. ஸோ எதிர்பாராமலே டக்குன்னு முடிஞ்சிருச்சு. நாங்கள் ஒன்று எதிர்பார்த்தோம், டக்குன்னு முடிஞ்சிருச்சு. பரவாயில்ல. ஆக்சுவலாக வந்து இந்த கோயிலில் நாங்கள் எப்பயுமே பார்ப்போம், செம்ம க்ரௌடாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு வந்து ரொம்ப டக்குன்னு முடிஞ்சிருச்சு எங்களுக்கு. ஏன்னா அங்கே ஆள் கம்மியாக தான் இருந்தாங்க. வராங்க என் பசங்க வராங்க. இப்போ தான் அக்கா வரல, எங்கே இருக்காங்கன்னு தெரில. ஓகே கேஸ், நான் அப்படி கண்டினியூ பண்ணுறேன். நான் காரில் ஃபோட்டோ ஃப்ரேம்னா அதை கட்டலை, அதை வேறு கட்டணும். அதை கட்டிட்டு அப்படி கண்டினியூ பண்ணுறேன் நான். ஸோ கார் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டு இருக்கு. மைக் உள்ளே இருக்கா? மைக் எடுங்க. ஸோ ஓகே கைஸ், ஃபைனலாக கிளம்பிட்டோம். ஐயப்பா சாமியே சரணம் ஐயப்பா. மைக் இங்கே இருக்கு. இப்படிதான் பேச முடியும். அப்பெல்லாம் இல்லை இப்படி பேசிக்கலாம், இப்படி பேசினாலும் கேட்கும். குழப்பங்கள்லேயே பிறந்தவங்க தான் நம்ம தான். என்ன சொல்றீங்க? ஒரு ஒரு குழப்பமா நமக்கு வந்து படிக்குது. மாம்ஸ் 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 இந்த வருஷம் போடலை, லேட்டாக போறீங்களா? ஜனவரி இல்லை பிப்ரவரியில் மகர ஜோதி அப்போ போகும். ஆமாம். ஸோ ஆக்சுவலாக என்னன்னா, ஆக்சுவலாக நான் வந்து மாலை போட்ட உடனே டிக்கெட் எடுத்துட்டோம் நாங்கள் எல்லாருமே. வணக்கம்டா மாப்பிள்ள. ஆனால் டிக்கெட் கிடைக்கல. மாம்ஸ் வந்து எப்பயுமே போட்டுருவாரு. ஸோ மாம்ஸுக்கு தான் அட்டோட்ட இவருக்கு தான் சொல்லியிருந்தேன். இந்த கோயிலுக்கு அடிக்கடி வந்து நம்ம இருமுடி கட்டுறப்ப ஒருத்தர் வருது. ஓகே, படம் கட்டிட்டு இருக்கோம். அந்த படம் நமக்கு வந்து எப்படியாவது கட்டி நிற்க வைக்கணும். கிளம்புறதுக்குள்ள சார்ஜ் 18 சொல்லி காமிக்கும். இல்லை இல்லை, இது மிஸ் ஏதோ டிஸ்பிளேல ஏதோ ஃபால்ட் இருக்கு. 18 சொல்லி காமிக்க ஆஃப் பண்ணிட்டு போட்டீங்கன்னா திருப்பி 55 காமிக்கும். தலைவரே அது வந்துங்க. இல்லை அந்த பேட்டரி இது புது பேட்டரி. இது கரெக்டாக தான் காமிக்குது. அப்படியா? சரி 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 சாமி. என்ன சாமி? குல சாமி. பெரிய சாமியை பார்த்து கூட்டிட்டு வாங்க. அக்கா வந்துட்டீங்க வீடியோல. உங்க திருமுகத்தை ஒரு முகமா திருப்புங்க. திரும்புங்களேன், உங்க திருமுகத்தை ஒரு முகமா திருப்புங்க. இங்க கொஞ்சம் திருப்புங்க. அட்டோட்ட எஸ்கேப் ஆகிறாங்க விளாக்ல. எஸ்கேப் ஆகிறீங்களா? எஸ்கேப்பு பின்னாடி ஒரு எலுமிச்சம்பழத்தை கூட வச்சுருவேன். சரி ஓகே கேஸ், நான் அப்படியே இந்த மூவ் பண்ணி எல்லாருக்கும் பாய் சொல்லும்போது உங்களை கன்டினியூ பண்ணுறேன். கை வலிக்குது. பார்ப்போம். சாமி சரணம். கண்டிப்பாக நல்ல வழியாக வாங்கிட்டு வரேன். சாமியை சரணம் ஐயப்பா. வரேன் சாமியை பார்ப்போம். பார்த்து வீட்டுக்கு போனோம். கால் பண்ணுங்க பஸ் ஏறிட்டு. சரிங்க சாமி, நான் பார்த்துக்கிறேன். சரிங்க சாமி, நான் பார்த்துக்கிறேன். ஏய் அதை குடுறா. ஓகே கைஸ், அப்படியே நான் மூவ் பண்ணிட்டோம். போகும்போது அப்படியே உங்களுக்கு என்னன்றது நான் கண்டிப்பாக பண்ணுறேன். நான் எங்கே போகிறேன், என்ன பண்ணுறேன், என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல.
மைது போய் போகிற வழியில் நம்ம ட்ராவல் பண்ணுறதா. ஸோ சாமி கொண்டு பின்னாடி இருக்காங்க, அவங்களோட வழியில் நம்ம சொல்லி ட்ராவல் பண்ணுறது தான் எங்களோட பிளான் எடுத்து லோயர் கேம்ப் வரையும் போகணும். அதுவே நம்மளுக்கு நைட் மிட் நைட் ஆயிரும் நினைக்கிறேன். சரி, ஒரு 8 மணிக்கிட்ட ஆயிரும். ஸோ போகிற வழியில் எங்கேயா சாப்பிட்டுட்டு அதுதான் பிளானு. காலையில் நாங்கள் என்ன சாப்பிட எதுவுமே யாருமே சாப்பிட கிடையாது. இந்த சாமி எங்கே தங்க போகிறான்னு தெரில. அதெல்லாம் பிரச்சனை காலைல முத்துக்கு நான் சொல்கிறேன், கால் பண்ணி. ஆடுக்குள்ளே படுக்க முடியாது சாமி. அதெல்லாம் படுத்தலாம், எனக்கு அது பிரச்சனையே இல்லை. கம்பத்துக்கார ஓகே கைஸ், நான் போகும்போது இப்படி கன்டினியூ பண்ணுறேன். இப்போ தான் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் வந்திருக்கோம். அம்மா சாமி அக்கா சாமி எப்படி போகிறாங்கன்றது தெரில. இங்கேருந்து நான் அவங்க நடந்து தான் போனேன். இங்கே பஸ் ஸ்டாண்டில் வந்து மாறி போங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். நான் என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்றது தெரில. ஸோ அவங்க பெரியார் போய் பெரியார்லேருந்து மாறி வீட்டுக்கு போனோம். அக்கா வந்து ஒரு வாரத்துக்கு இங்கே தான் ஆக்சுவலாக நாங்கள் வர வரைக்கும் அக்கா வந்து இங்கே தான் இருக்காங்க. ஸோ நம்ம தான் லேப்டாப் வாங்கியாச்சுல, சிஸ்டமில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. லேப்டாப் வாங்கிட்டனால ஈஸி டு ஹேண்ட்லிங்காக இருக்குது. ஸோ எங்களால் போட்டோவில் நம்ம எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. விஷயங்கள் இந்த விஷயத்தில் நடந்திருக்கு நமக்குன்னு. ஸோ அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து அழகாகவும் நடந்துட்டுருக்கேன். அந்த எல்லா விஷயம் கெட்ட விஷயங்களை தீங்குலாம் விட்டுட்டு நல்ல விஷயங்களை மட்டும் மைண்ட் எடுத்துக்கிட்டாலே போதும். இந்த உலகம் பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ அதை திங்க் பண்ணி தான் வந்து நான் வாழ்க்கையில் மூவ் ஆன் பண்ணி போயிட்டுருக்கேன் லைஃப்பை. ஸோ அது விஷயத்தில் இந்த வருஷத்துக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்துருக்குன்னா அந்த மாலை போட்ட விஷயம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அது என்னன்றது எனக்கும் தெரியல. ஸோ அந்த வருஷத்துலேயே நம்ம போட வேணான்ட்டு இருந்தது. இன்றைக்கி போட்டு இன்றைக்கி நிறைவேறி கன்னி பூஜையும் நடத்தி முடிச்சு நம்ம இன்றைக்கி வந்து மலைக்கு கிளம்பிட்டோம். ஸோ அதை நினைக்கும் போது காட் பிளேஸ் சாமி சரணம். சூட் இருக்குது எனக்கு, ப்ரீ வெட்டிங் சூட், ஃப்ரெண்டோட சூட் அங்கே இருக்குது. ஸோ அதுவும் லாக் பண்ணுவேன் நான். அந்த சாமி அதுக்குள்ளே முருகனுக்கு போட்டுருவார். ஸோ அந்த சாமி வர முடியாது. என்ன பிளான் தெரில. சாமி போயிட்டு வாங்க சாமி முருகா. அடா சன்செட் நல்லா இருக்கு. தண்ணி பாட்டில் கீழே